சரிங்களா? ஓகே. சோ அந்த மாதிரி நம்மளோட உயர்ந்த பக்தர்கள்கிட்ட நம்ம வந்து பணிவாக வாயை மூடி காதை திறந்து நம்ம அதுதான் அசோசியேஷன். ஓகே, அதுதான் நம்ம கத்துக்கணும். நம்ம பேச நம்ம ஒண்ணு கத்துக்க முடியாது. ரைட்டா இல்லைங்களா? சொல்லுங்க. நம்ம பேசினா நம்ம மனசுல இருந்து தானே வரும். நம்ம தான் மனசுல இருக்குதே, அப்புறம் என்ன கத்துக்கிறது? மத்தவங்க பேசுறது நம்ம கேட்டா புதுசா ஏதாவது நம்ம கத்துக்கலாம். ரைட்டா இல்லைங்களா? ஓகே. சோ நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஆனா இப்படி இருந்துட்ட பிறகுதான் வந்து பிரச்சாரம் செய்யணும்ன்றது இல்லை. இப்படி இருந்துட்ட பிறகுதான் பிரச்சாரம் செய்யணும்ன்றது இல்லை. இந்தியாவில் என்ன தெரியுமா செய்வாங்க? இங்க வந்து என்ன செய்வாங்க? வீடு கட்டி அதுக்கு வந்து சாயம் போட்டு எல்லாம் என்னெல்லாம் பண்ணிக்கண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளார வருவாங்க. ரைட்டா இல்லையா? இந்தியாவில் அப்படி இல்லை. வீடு கட்டிட்டு இருக்கும்போது வீடு வரும். இப்போ தப்பாக்கா, சரி நான் இந்த ரூம்ல இருக்கிறேன், அந்த இடத்துல கட்டு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம. ஓகே, நம்ம வந்து நம்மளை கட்டிட்டு இருக்கும் போது நம்ம பிரச்சாரம் செய்யணும். எல்லாம் கட்டி முடிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் போய் பிரச்சாரம் நடக்கவே நடக்குது. ஓகே ஓகே. அடுத்தது டெம்பிள் பிரசிடென்ட். டெம்பிள் பிரசிடென்ட்னா டெம்பிள் பிரசிடென்ட் முதல்ல என்ன சொன்னேன்? எல்லாருமே தலைவர்கள். ரைட்டா இல்லையா? அப்புறம் இங்க ஏதாவது இது இருக்குதா? நம்மகிட்டலாம் இருக்கா? இருக்குதா? ஓகே. ஸோ வந்து டெம்பிள் பிரசிடென்ட் நம்மகிட்ட லீடரு. ஓகே. இப்போ இங்க நான் ஷேர் பண்ண போறேன்னா, நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அந்த அந்த கோயில்ல வந்து பிரச்சாரம் வந்து கொடுப்பதற்கு டெய்டி வர்ஷிப் நடக்கிறதுக்கு வந்து ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பாருங்க, என்னுடைய சென்டர்ல ஒரு சென்டர்ல வந்து டெய்டி இருக்காங்க. அந்த டெய்டி வர்ஷிப்ல நான் வந்து சம்பந்தமே இல்லை, ஆனா அவ்வளவு அழகா ஓடுது டெய்டி.